Chapter 11 exercise 11.6 question number 17 and 18 17 மற்றும் 18வது வினாவுக்கான தீர்வு. Question number 17, the probability function of a random variable is defined as x f of x கொடுத்துருக்காங்க, டேபிள் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா e of x கண்டுபிடிக்கணும். ஒரு நிகழ்தவு மாறி நிகழ்தவு சார்பு இன்னொரு மாறு கொடுக்கப்பட்டிருக்குது. நிகழ்தவு நிறை சார்பு தான் அது, ஏன்னா தனித்தனியாக வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, இவ்வளோதான் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் கேன்னு ஒன்று இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல கேவை கண்டுபிடிச்சா தான் அதுக்கு அப்புறம் அந்த கேவோட வேலையை சப்ஸ்டிட் பண்ணி இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். நிகழ்தவு சார்புன்னு கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணலாம், அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அல்லது பி ஆஃப் எக்ஸ்னு இருக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ்னு இருக்கனால எல்லா எஃப் ஆஃப் எக்ஸையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், 1 வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். எவ்வளோ இருக்குது, கே ப்ளஸ் 2k ப்ளஸ் 3k ப்ளஸ் 4k ப்ளஸ் 5k எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு, 1 வரும். 6 10 15k ஈக்குவல் டு 1. இப்போ கேவோட வேல்யூ எவ்வளோதுன்னா 1/15. இதுதான் கேவோட வேல்யூ. கேவோட வேல்யூ இப்போ நம்ம மறுபடியும் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இ ஆஃப் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா, இ ஆஃப் எக்ஸுக்கு ஃபார்முலா ஒன்றும் பெரிய ஃபார்முலாலாம் இல்லை. இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இது நம்ம அப்படியே கேவோட வேல்யூ தான் தெரியும், இருந்தாலும் இதை ஏன் எழுதிட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக கேவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கும். எக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம். அப்போ -2 × k -2k, -1 × 2k -2k, அப்புறம் 0 × 3k 0, அப்புறம் 1 × 4k 4k, 2 × 5k 10k. அப்போ -4k இதில் வருது, இதில் +4k கேன்சல் ஆகினா 10k தான் வரப்போகுது. 10k 10 கேவோட வேல்யூ 1/15. அப்போ என்ன கிடைக்கும், 10/15. 10 வந்து 2 5s are 10, 3 5s are 15. அப்போ இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து என்ன கிடைக்குது நமக்கு அப்படின்னா 2/3 அப்படின்னு கிடச்சிருது. இது வெரி சிம்பிளாக நமக்கு கிடச்சிட்டு இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2/3. ஆப்ஷன் நம்பர் 4ல் உள்ளது தான் நமக்கு சரியான விடை. இது கொஸ்டின் நம்பர் 17க்கான ஆன்சர். ஆனால் கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு கொடுக்கவே இல்லை, ஆனால் கேவை கண்டுபிடிச்சாதான் இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியணும். கொஸ்டின் நம்பர் 17. அடுத்தது 18 சம். லெட் எக்ஸ் ஹேவ் ஏ பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன் வித் மீன் ஈக்குவல் டு 0.4. தென் த வேரியன்ஸ் ஆஃப் 2x - 3 என்னன்னு கண்டுபிடிக்கணும். சராசரி 0.4 கொண்ட ஒரு பெர்னோலி பரவல் எக்ஸ் எனில் 2x - 3 பரவற்படின்னு இருக்கணும். பரவற்படி நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது வேரியன்ஸ் ஆஃப் 2x - 3 கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், வேரியன்ஸ் ஆஃப் ax + b அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். வேரியன்ஸ் ஆஃப் ax + b ஈக்குவல் டு a² வேரியன்ஸ் ஆஃப் x அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் ஏங்கிறது இங்கே 2, அதனால் வேரியன்ஸ் ஆஃப் 2x - 3ங்கிறது என்ன வரும் அப்படின்னா 2² வேரியன்ஸ் ஆஃப் x அப்படின்னு கிடைக்கும். 2² 4. இப்போ 4 டைம்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வரும். இப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிட் பண்ணால் போதுமானது. கிவன் வந்து பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன், அதில் மீன் கொடுத்துருக்காங்க 0.4ன்னு, சராசரி கொடுத்துருக்காங்க 0.4ன்னு. பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் மீன்கிறது வெறும் பி தான், என்னு வராது. பைனாமியல் தான் என்பி, பெர்னோலியில் பி தான் சராசரி. அப்போ 0.4 இதுலேருந்து கியூ கண்டுபிடிக்கலாமா, கியூங்கிறது கண்டுபிடிக்கலாம். கியூக்கு ஃபார்முலா வந்து 1 - p, அதே தான் பைனாமியலில் உள்ளதே தான். அப்போ 1 - 0.4 கியூ ஈக்குவல் டு எவ்வளோதுன்னா 0.6. இப்போ கியூவோட வேல்யூ கிடச்சிட்டு பியோட வேல்யூ கிடச்சிட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வேணும் நமக்கு. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா என்பிக்யூ வர மாதிரி இங்கே வெறும் பிக்யூ. என்பிக்யூனா அது வந்து பைனாமியலுக்கு, இது பெர்னோலி, என்ன வராது, பிக்யூ மட்டும் தான். இப்போ பி எவ்வளோதுன்னா 0.4, கியூ எவ்வளோதுன்னா 0.6. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 4 6 are 24. அப்போ 0.24. இதுதான் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 0.24. இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு தேவையான ரிசல்ட் கிடச்சிரும். என்ன கிடைக்கும், இப்போ 4 × வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது 0.24, 4 × 24 எவ்வளவு 96. 96னா 2 டெசிமல் பிளேஸ்னால் அது 0.96 கிடச்சிருது. இப்போ இதுலேருந்து வேரியன்ஸ் ஆஃப் 2x - 3 அப்படிங்கிறதோட வேல்யூ 0.96.
அப்படின்னு நமக்கு கிடச்சிருது. இது ஆப்ஷன் நம்பர் 4 இதுக்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 18க்கானது 4th ஆப்ஷன் 0.96 அப்படிங்கிறது சரியானது. இது பெர்னோலி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. அதில் மீன் அண்ட் வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியணும். மீனுங்கிறது P, வேரியன்ஸுங்கிறது அது பரவற்படிங்கிறது PQ அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இதை யூஸ் பண்ணி இந்த 18 சம் போட்டோம். இதுக்கு முன்னாடி 17 சம் பார்த்தோம். அதில் E(x) கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இதை போட்டோம். ரெண்டுமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.